இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மீனவர்களை விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கை தேவை. வெளியுறவு அமைச்சருக்கு ஸ்டாலின் கடிதம். நீண்ட காலமாக சிறையில் உள்ள முதல் முறை கைதிகளுக்கு ஜாமீன். 3 மாதங்களுக்குள் மனுக்களை பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1.53% நிதி மட்டுமே ஒதுக்கீடு. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பது அம்பலம். தமிழ்நாட்டில் ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழிக்கு முதலிடம். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஸ்டாலின் வலியுறுத்தல். வணக்கம். தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கை தேவை என மத்திய அரசை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகை மீனவர்கள் 11 பேர் நேற்றிரவு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை சிறைப்பிடித்ததுடன் படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்கதையாகும் இத்தகைய சம்பவங்கள் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களும் அவர்களது மீன்பிடி விசைப்படகும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 324 மீனவர்களும் 44 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற தொடர் கைது நடவடிக்கைகளால் தமிழக மீனவ சமூகத்தினர் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதுடன் அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 2 வாரங்களில் இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கடலில் மீனவர்களை தாக்கிய சம்பவங்களும் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைந்து விடுவிப்பதற்கு உறுதியான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்துவதாக கடிதத்தில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் முதல் முறை கைது செய்யப்பட்டு விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை 3 மாதங்களுக்குள் ஜாமீனில் விட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சிறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் சிறைகளில் உள்ள 4 கைதிகளில் 3 பேர் விசாரணை கைதிகளாகவும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படாமலும் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை ஜாமீனில் விடுவித்தால் சிறைகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை நீதிபதிகள் திருமதி ஹீமா கோலி, திரு சந்தீப் மேத்தா அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று நடந்த விசாரணையில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பதி இதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் புதிதாக திருத்தப்பட்ட சட்டமான பாரதிய நகரிக் சுஹேஷா சன்ஹிதாவின் 479வது பிரிவு முதல் முறை கைதாகி விசாரணை கைதிகளாக நீண்ட காலம் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க அனுமதிப்பதை குறிப்பிட்டு அந்த பிரிவின் அடிப்படையில் முன் தேதியிட்டு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து முதல் முறையாக கைது செய்யப்பட்டு விசாரணை கைதிகளாக உள்ளவர்களை அவர்கள் தண்டிக்கப்பட்டால் தண்டனை காலத்தில் 1/3 பங்கு நாட்களை இதுவரை சிறையில் கழித்திருந்தால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க நீதிபதிகள் முடிவு செய்தனர். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சிறை அதிகாரிகளுக்கு அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் சட்டப்பிரிவு 479வது பிரிவின் வரையறைக்குள் வரக்கூடிய விசாரணை கைதிகளின் ஜாமீன் மனுக்களை 3 மாதங்களுக்குள் பரிசீலிக்க உத்தரவிட்டனர். மேலும் முதல் முறை குற்றம் செய்து விசாரணை கைதிகளாக சிறையில் உள்ளவர்கள் எத்தனை பேர், அவர்களில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்தவர்கள் எத்தனை பேர் ஆகிய விவரங்கள் கொண்ட விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர். மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 1.53% நிதியை மட்டுமே மத்திய பாஜக அரசு ஒதுக்கியிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் 823 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்க கடந்த 10 ஆண்டுகளில் 2,46,023 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு வெறும் 3,770 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இது மெட்ரோ பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகையில் வெறும் 1.53% மட்டுமின்றி இந்த தொகை 9 கிலோமீட்டர் தொலைவுக்கானதாகும். சென்னையில் 119 கிலோமீட்டர் தொலைவிலான 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் அதற்கான ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு பாராமுகம் காட்டி வருகிறது. அதே சமயம் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது டெல்லிக்கு மட்டும் 55,222 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 2,46,000 கோடிக்கு மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
அதில் சென்னைக்கு தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. 3770 கோடி தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபேஸ் 1 எக்ஸ்டென்ஷன் விம்கோ நகர் வரைக்கும். இது மிக குறைவான தொகை தான். சரி, இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னா, இப்போ சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 2019 மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல. சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் அதிக பொருட்செலவு கொண்டது என மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியிருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது 11 மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு 1,23,639 கோடி ரூபாய் ஒதுக்கியது தெரியவந்துள்ளது. இந்த பட்டியலில் 63,622 கோடி ரூபாய் பெற்ற டெல்லி முதலிடத்திலும், தமிழ்நாடு 9வது இடத்திலும், கேரளா 10வது இடத்திலும் உள்ளன. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதால் மெட்ரோ போக்குவரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கோயில் வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலமாக தொடங்கியது. பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டை காணொலி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அப்போது தமிழ்நாட்டில் 756 கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், கடந்த 3 ஆண்டுகளில் 5570 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய 7 முருகன் ஆலயங்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய திரு ஸ்டாலின், அறுபடை முருகன் கோயில்களில் 781 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் 251 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கோயில் கருவறையில் மனிதர்களிடையே பாகுபாடு காட்டாமல் சமநிலை நிலவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டார். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பலர் குழுவாக மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். முருக வழிபாட்டு நெறிகளை உலகெங்கும் பரப்பும் நோக்கில் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர், வெளிநாட்டு அமைச்சர்கள், பிரதிநிதிகள், நீதிபதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். முருகனின் வழிபாட்டு சிறப்பு, இலக்கிய சிறப்பு குறித்து கருத்தரங்கங்கள் நடைபெறுவதுடன் முருகனின் புகழ் குறித்து பல்வேறு தலைப்புகளில் 1300 ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்திய நிலையில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வாகனங்களின் போக்குவரத்து குறைந்து காணப்படுகிறது. மேலும் கடைகள், தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது. மும்பையில் மேலும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபோல் குஜராத்தில் தொடரும் கனமழையால் அகமதாபாத் நகரில் பெரும்பாலான சாலைகள் குளம் போல் காட்சியளிக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தெற்கு குஜராத் பகுதியில் வரும் 27ஆம் தேதி காலை வரை கனமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் 20 மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் கங்கா நகரில் கனமழையால் தடுப்பணைகளில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அங்கு வெள்ள நீரில் குளிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 26 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து மாநிலம் முழுவதும் 450 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆபத்தான பகுதிகளில் வசித்து வந்த பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றில் மூலிகை செடிகள், கீரை சாகுபடி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பள்ளி வளாகத்திலேயே தோட்டம் அமைத்து மாணவர்களுக்கு விவசாயம் கற்றுத்தருவது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்றைய நவீன உலகில் மாணவர்கள் செல்போனில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அவர்களுக்கு விவசாயத்தை களப்பயிற்சியாக கற்றுத்தரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவனம் அரசு ஆரம்ப பள்ளி.
இங்கு சொட்டு நீர் பாசன முறையில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டத்தில் மூலிகைகளும் கீரைகளும் வளர்க்கப்பட்டு அதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பராமரித்து வருகின்றனர். மேலும் வகுப்பிலும் மூலிகைகளின் மருத்துவ பயன் குறித்து ஆசிரியர்கள் கற்றுத் தருகின்றனர். உடலுக்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது குறித்து மாணவர்கள் உணரும் வகையில் இந்த விவசாய பயிற்சி அமைந்துள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற அவசர உணவை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. யாருமே காய்கறிகளை விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் இவங்களே பயிர் வச்சு அறுவடை செஞ்சு இதெல்லாம் செய்யும்போது காய்கறிகள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. இதன் மூலிமா காய்கறியினுடைய பயன்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இயற்கை மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பள்ளி தோட்டத்தில் 75க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளையும் 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளையும் பயிரிட்டு பராமரித்து வருகிறார்கள். மேலும் பெரிய காலாப்பட்டு வட்டத்தில் உள்ள சுமார் 20 அரசு பள்ளிகளிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோவுக்காக மத்திய அரசு செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 2.5 மடங்கு முதலீடாக திரும்ப வருவதாக அதன் தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். இந்தியா இதுவரை 97 ராக்கெட்டுகள் மற்றும் 432 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியிருப்பதாக கூறிய அவர், இஸ்ரோவுக்காக செலவழிக்கும் தொகையானது சமூகத்திற்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் உடனடியாக உதவுவதாக தெரிவித்தார். புதிய முதலீடுகளையோ புதிய தொழிலையோ கொண்டுவர முடியாவிட்டாலும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வத்துடன் வருகின்ற முதலீடுகளுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையிலான அரசியலை தவிர்க்குமாறு தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 16 சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டதுடன் புதிதாக 21 சிப்காட் பூங்காக்கள் அமைய இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதன் மூலம் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். புதுவையில் அனைத்து பி மற்றும் சி பிரிவு பணிகளுக்கும் இந்த ஒருமுறை மட்டுமாவது 3 ஆண்டுகள் வயது வரம்பு உயர்வு வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிகபட்சமாக 37 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்வில் அனைத்து பிரிவினருக்கும் வயது வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படும் ஆபத்து உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழாவில் கருப்பு அங்கிக்கு பதிலாக பாரம்பரிய உடை அணியுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம், எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஐரோப்பாவிலிருந்து அறிமுகப்படுத்த கருப்பு அங்கி, தொப்பி, காலனி ஆதிக்க காலத்தை நினைவூட்டுவதால் அதற்கு பதிலாக ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் அமைந்துள்ள மாநிலத்தின் உள்ளூர் மரபுகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதிய பட்டமளிப்பு ஆடைகளை வடிவமைப்பு செய்து பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் கார் பந்தயம் நடைபெறும் போது போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்காது என விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை அண்ணா சாலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த பந்தயம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் திரு உதயநிதி இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 31ஆம் தேதி காலை மட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் என்று கூறினார். அன்று பிற்பகல் தகுதி சுற்றுப் போட்டிகள் தொடங்கி இரவு வரை பந்தயம் நடைபெறும் என்று கூறிய திரு உதயநிதி, 8000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் மென்பொருள் தொடர்பான வர்த்தக ரகசியங்களை திருடியதாக இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் காக்னிசென்ட்டின் துணை நிறுவனமான ட்ரிசட்டோ வழக்கு தொடர்ந்துள்ளது. தங்களின் மென்பொருளை பயன்படுத்தி போட்டியாக மற்றொரு தயாரிப்பை இன்ஃபோசிஸ் தயாரித்துள்ளதாக அந்நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள இன்ஃபோசிஸ் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என கூறியுள்ளது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 மாமல்லபுரம் அருகே வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா என்ற புத்தாக்க நிறுவனம் 4 குழுமங்களுடன் சேர்ந்து மறு பயன்பாட்டிற்கான இந்த ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. பல கட்ட சோதனைக்கு பிறகு திருவிடந்தை கடற்கரையில் நடமாடும் ஏவுதளத்தில் இருந்து 3 செயற்கைக்கோள்களுடன் இன்று காலை ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. மூன்றரை மீட்டர் நீளமுள்ள மறுசுழற்சி ராக்கெட் காலநிலை, காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு போன்ற வளிமண்டல தரவுகளை சேகரிப்பதற்கான 50 விதமான ஆய்வு சாதனங்களுடன் புறப்பட்டது. சுமார் 80 கிலோமீட்டர் உயரம் பறந்து செயற்கைக்கோள்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பூமி திரும்பியது. மறுசுழற்சி ராக்கெட்டை மீண்டும் பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும் என்பதால் செலவினம் குறையும் என்று ராக்கெட்டை வடிவமைத்தவர்கள் கூறினர். விதிகளுக்கு புறம்பாக ஏரியை அழித்து கட்டிடம் எழுப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட அரங்கு இடிக்கப்பட்டது. ஹைதராபாத் அருகே மாதப்பூரில் உள்ள இந்த அரங்கு 27,000 சதுர அடியில் 3000 பேர் அமரக்கூடிய வகையில் நிறுவப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அரங்காகும்.
தும்மிடிக்குண்டா ஏரியின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டுள்ள அந்த அரங்கம் காரணமாக மழைநீர் வடிகால் தடைப்பட்டு ஹைதராபாத் நகரின் புறநகர் பகுதிகள் வெள்ளக்காடாகும் என்பதால் இந்த நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஷிகர் தவான் அறிவித்துள்ளார். இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பக்கபலமாக இருந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 38 வயதான ஷிகர் தவான் 2010 முதல் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய இடது கை தொடக்க ஆட்டக்காரர். 34 டெஸ்ட், 68 T20 மற்றும் 167 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 10,867 ரன்கள் குவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,560 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,695 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1.30 உயர்ந்து ஒரு கிராம் 93 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கை தேவை என மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக சிறையில் உள்ள முதல்முறை கைதிகளுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான மனுக்களை 3 மாதங்களுக்குள் பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வெறும் 1.53% நிதியை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியிருப்பது RTI மூலம் அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.